நான் கர்த்தருடைய மனுஷனாய் இருந்தால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இந்த 50 பேரையும் பட்சித்து போட வேண்டும் என்று எலியா என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்படியாகவே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த 50 பேரையும் பட்சித்து போடுது. 2ஆம் முறையும் அந்த 50 பேரையும் பட்சித்து போடுகிறது. 3ஆம் முறை அந்த 50 பேரும் எலியாகிட்ட வந்து, இந்த 50 பேருடைய உயிர் உங்களுடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதாக அப்படின்னு சொல்கிறார். ஏன் அதை சொல்கிறாருன்னா, அகசியா ராஜா அவருடைய வீட்டு மேலே கிராதிலேருந்து கீழே விழுந்து அடிபட்டுருவார். நான் பிழைப்பேனா பிழைக்க மாட்டேனான்னு சொல்லி பாகால் சாப்பிட்ட விசாரிக்க அவருடைய ஆட்களை அனுப்புவார். அப்போ திஸ்பினாகிய எலியா என்ன பண்ணுவார், கர்த்தருடைய தூதன் சொன்ன பிரகாரம், நீ இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றால் நீ பாகால் சாப்பிட்ட விசாரிக்க போகிற அப்படின்னு சொல்லுவார். அவர் கோபம் அடைஞ்சு தான் 50 ஆளையும் ஒரு சேவகரை அனுப்பி அவரை நீங்கள் இங்கே கூட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கூப்பிட போகிற பொழுது தான் 2 முறை 50 பேர் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சித்து போடுகிறது. ஏன்னா எலியா அங்கே ஜெபிக்கிறார். ஒரு நிமிட ஜெபத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து கொண்டு போட்டு விடுகிறது. எலியாவுடைய ஜெபம் எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள். ஆமென். அல்லேலூயா.